இன்று முருகன் அருளால் எனக்கு ஒரு அற்புதம் நிகழப் போகிறது. இப்படி சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்குங்க. கண்டிப்பாக முருகனோட அருளால் உங்களுக்கு அற்புதம் நிகழும். முருகன் என்றால் அற்புதம், அற்புதம் என்றால் முருகன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த டைமில் நான் வேல்மாறல் படிக்கலை, பதிகம் பாராயணம் பண்ணலை, எதுவுமே திருப்புகழ் படிக்கலை, எதுவுமே நான் பண்ணலை. ஆனால் என்னோடய அம்மாவோட வேண்டுதலை அந்த முருகன் நிறைவேற்றினார். முருகா அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டின அந்த ஒரு வார்த்தைக்காக முருகன் ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கிளை என்னோடய லைஃப்பில் பண்ணார். கண்டிப்பாக இது உங்களுக்கும் நிகழும். உண்மையான பக்தியோடு நம்ம கேட்கும்போது முருகன் எல்லா விதமான நடக்கவே முடியாது அப்படிங்கிற அற்புதத்தை கண்டிப்பாக நிகழ்த்துவார். நான் இது துபாயில் நாங்கள் இருந்தப்போ நடந்த விஷயம். என் பாப்பாவுக்கும் என்னோடய 2வது பையனுக்கும் 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நாங்கள் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுனால 2வது குழந்தைக்கு நாங்கள் ட்ரை பண்ணல, அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஆனால் அம்மாவுக்கு என்ன ஒரு கில்ட்டு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஹெல்த்து இஷ்யூ வந்ததுனால தான் நம்ம இன்னொரு குழந்த பெற்றுக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, அங்கே துபாய் போனோன்னே ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு. சரி, அப்புறம்தான் எல்லாரையும் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு தைரியம் வந்தது. நம்ம எப்படி துணை இல்லாமல் இருந்தால் குழந்தைய பிறந்தா எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அங்கே ஒவ்வொருத்தரும் எப்படி குழந்தைய தனியாக மேனேஜ் பண்ணுறாங்க பார்த்தோன்னே அங்கே ஒரு தைரியம் வந்தது. சரி, பெற்றுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ட்ரீட்மெண்ட்டு ஊருக்கு வந்திருந்தப்போ போனோம். பெருசாக ஒன்றும் இஷ்யூ இல்லை, நீங்கள் மெடிசன் மட்டும் எடுத்துக்கோங்கன்னு விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. சரி, அதே சாப்பிட்டுட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா என்னென்னா தெரியும் இல்லையா, குழந்தைனாவே முருகன் தான், முருகன்கிட்ட தான் நம்ம கேட்போம். ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே, இல்லை உனக்கு குழந்த பிறக்கும், அதுவும் பையன் தான், திருச்செந்தூர் முருகனே பிறப்பான் பிறப்பான் பிறப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா அதோட சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்போ எனக்கு 35 ஸ்டார்ட் ஆகுது. என்னோடய ஏஜும் அதிகம்தான். இப்போ கன்சீவ் ஆகிறேன். நாங்கள் போய் செக் பண்ணுறோம். செக் பண்ணோன்னே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்படியே போகுது. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருந்தது. ஒரு 5th மந்த் ஆன உடனே அது வரைக்கும் நாங்கள் ஸ்கேன் எடுக்க போகும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தது. பேபி ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். 5th மந்த் ஆன உடனே நாங்கள் என்னென்னா, அங்கே வெளிநாட்டிலலாம் எப்படின்னா குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு என்னென்னா தம்பி தான் வேணும்னு ஆசை. சரி, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5th மந்த்து தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கேன் எடுக்கிற ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு அவங்க ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் டாக்டர் கூப்பிட்டாங்க. போனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஹார்ட் பீட் இஷ்யூவாக இருக்குது, உங்களுக்கு ஏஜ் வேறு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு 35, இன்னொன்று அப்படி பிறந்தாலும் டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி வேறு ஏதாவது மென்டல் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே அதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அது இந்தியாவுக்கு போயிட்டு தான் வரும். நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் இந்தியா போயிட்டு அபார்ஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிஸ்க்கு தான். என்னன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே டிக்கெட் போட்டோம். அப்புறம் என்னோடய சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்களுக்கு பார்த்த டாக்டர்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். மத்தியானம் சொல்கிறாங்க, ஒரு 12, 11 மணிக்கு நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் ரிப்போர்ட் ஒரு 3:00 பேசி முடித்து ஈவினிங் டிக்கெட் போட்டாச்சு. நைட்டு போட்டாச்சு. மார்னிங் இறங்கியாச்சு. இறங்கி அடுத்த மார்னிங் 9:00 இங்கே சென்னையில் அப்பாயின்மெண்ட். டாக்டரை பார்க்குறோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி நம்ம ஒன்றும் பயப்பட வேணாம், நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு இந்த டாக்டர் சொல்கிறாங்க. திருப்பி ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஸ்கேன் எடுக்க போனால் அங்கே போனால் பேபி தெரியவே இல்லை. அப்புறம் திருப்பி நீங்கள் போய் 1 ஹவர் நீங்கள் நடந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சரின்ட்டு அப்புறம் நடந்துட்டு திரும்பி போகிறோம். திரும்பி போய் எடுத்தா ஸ்கேன் எடுத்து அம்மா வந்து வேண்டிகிட்டே இருக்காங்க. நான் எதுவுமே இல்லை எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது மனசு ஒரு பாரமா நம்ம எப்படி வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுவோம். எனக்கு குழந்தைக்கு இஷ்யூ வந்துடும் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம 5 மாதம் குழந்தைய வயித்துல சுமந்துட்டோம். நம்ம என்ன பண்ணுறது? எப்படி எல்லாரும் நம்மளை இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ளைட்டில் நாங்கள் அங்கேருந்து துபாயிலேருந்து சென்னை வர்றதுக்கு 4 ஹவர்ஸ். இந்த 4 ஹவர்ஸும் நான் எதுவுமே நினைக்கல. கடவுளே நீ தான். அப்போ நான் வந்து அந்த டைமில் ரொம்ப சிவனை தான் ரொம்ப நான் பக்தியாக இருப்பேன். சிவனையும் முருகனையும் தான் நான் நினச்சிட்டு சொல்லிகிட்டே வரேன். எது ஆனாலும் சரி. ஆனால் நான் வந்து அடுத்தவங்கள்கிட்ட முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. அதை மட்டும் நீ பார்த்துக்கோ. நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே வந்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தைரியமாக தான் இருந்தாங்க. எதுவுமே ஆகாது அப்படின்னு. அம்மா வந்து முருகனை விடவே இல்லை. அந்த திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பாக எனக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து கண்டிப்பாக அற்புதம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேல் வாங்கி எனக்கு என்னோடய பேரன் நல்லபடியாக பிறந்துட்டான். நான் உனக்கு 4 கிராமில் வேல் வாங்கி சாத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஸ்கேன் எடுத்து போய் பார்த்துட்டா அவங்க எடுத்து பார்த்துட்டு ஒரு விஷயம் இல்லைம்மா குழந்த நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்படி என்ன சொல்கிறது பெரிய மலை போல் இருந்தது. டக்குன்னு பார்த்தா அவங்க அசால்ட்டாக சொன்னாங்க ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி டாக்டர் அங்கே சொன்னாங்க சரியாக ஹார்ட் பீட் இது இல்லை எப்படி பறக்கும்னு தெரியாது. இல்லைனா இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ இங்கே டெலிவரி இங்கே பண்ணதுனால பண்ணிக்கலாம் இல்லை துபாய் பண்ணதுனால பண்ணிக்க எந்த இஷ்யூமே இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் திருப்பி நாங்கள் பார்த்த டாக்டர்கிட்ட வந்தோம். சென்னையில் பார்த்த டாக்டர்கிட்ட அவங்க சொன்னாங்க ஸ்கேனு எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் அப்புறம் எதுக்கும் நம்ம டவுன் சிண்ட்ரோமும் நம்ம அது ஒரு ஸ்கேனும் எடுத்து பார்த்தலாம். நீங்கள் ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஓகே டாக்டர் இவ்வளோ தூரம் வந்தாச்சு திரும்பி நாங்கள் பார்த்துட்டே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி ஒரு டெஸ்ட் எடுத்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையா அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணோம். திருப்பி அந்த ரிப்போர்ட்டும் பார்த்தா முருகனோட அருளால் எதுவுமே இல்லை. நல்ல பேபி நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த இஷ்யூ வராது நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். உண்மையிலே இந்த மெடிக்கல் மிராக்கிள் வந்து நடத்துகிறது முருகன் தான். முருகனால் மட்டும்தான் இந்த அற்புதங்களை செய்ய முடியும். என்னோடய வேண்டுதல் நிறைவேறிச்சு. அதோடய வேண்டுதலை நான் எப்போ செலுத்தினேன் அதனோட டீட்டெயில்ஸை அது செலுத்த முடிஞ்சுதா அதில் என்ன தடையெல்லாம் முருகன் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அதை எப்படி சுபமாக முடித்தாருங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னை போல் உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நீங்களும் உங்களுக்கும் இது மாதிரி அற்புதங்கள் அனுபவம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணுன்னாலும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.